பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9வது அதிகாரத்திலே 40வது வசனம். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இந்த பகுதிகளில சீஷரும் ஆண்டவரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது யோவான், நம்மோடு சேராதவர், நம்மை பின்பற்றாதவர், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். அவருடைய நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்துகிற அந்த மனிதர் ஆண்டவரை குறித்து தீங்காய் எந்த காரியத்தை சொல்ல மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நமக்கு விரோதி ஆயிராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். நமக்கு விரோதி கிடையாதுங்க, அவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவன். பல பேரும் அப்படிதான் வைராக்கியம் உள்ள ஆண்டவரை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மறைமுகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, எனக்கு தெரியும் ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி, ஆனால் இந்த மக்கள் ஆண்டவரை வார வாரம் ஆலயத்துக்கு போறாங்க, ஆனால் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றவில்லையே, நம்மை போல பின்பற்றவில்லையே என்று சொல்லி எத்தனையோ பேர் ஏங்குற மக்கள் உண்டு. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. நான் வாரம் தவறாம ஆலயத்துக்கு போறேன், நான் ஆண்டவர் தான் உண்மையான தேவனை அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் நான் ஆண்டவருக்கு விரோதியாக செயல்படுகிறேன். உண்மைதானே? என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? ஆண்டவருக்கு நான் விரோதமா நான் எங்க செய்யறேன்? நல்ல நேரம் பார்த்தோம்னா அது ஆண்டவருக்கு விரோதமா செய்யறதுதான். இந்த நாள்லதான் இதை செய்யணும், அந்த நாள்ல அதை செய்யணும் பார்த்தோம்னா அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் தான். அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்க கிறிஸ்தவனாக இருக்கணும் தேவையில்லை, நீங்க எந்த ஒரு இனத்தாராகவும் இருக்கலாம், எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை தாங்கி இருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர் ஆண்டவர்களுக்கு விரோதி அல்ல, ஆண்டவருக்கு அருகில் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால் விசுவாசியுங்கள், நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவருக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளைதான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.